பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தை 12. படைகளின் ஆண்டவருக்குரிய நாள் ஒன்று இருக்கின்றது. அன்று இருமாப்பும் செருக்கும் உடைய அனைவரும் தாழ்வுறுவர். உயர்த்தப்பட்டவை உயர்ந்து நிற்பவை அனைத்தும் நலிவடையும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளை ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கும் பொருட்டு உங்களை தேடி உங்களுடைய குடும்பத்திற்குள் அதிகாலையில் வந்திருக்கின்றார். எனவே ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய பெயர் விளங்கும்படியாக நாம் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரின் நாளில் நடப்பது என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நேரத்திலே விண்ணகமே மகிழ்ச்சி கொண்டது. வானவர் கீதம் பாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாலனாய் வந்த நேரத்திலே அந்த மாட்டு தொழுவில் வானதூதர்கள் சூழ்ந்திருந்து அவரை புகழ்ந்து பாடினார்கள். ஆனால் ஆண்டவருடைய இரண்டாவது வருகை இருக்கின்றது. அந்த வருகையின் போது நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க போகின்றோம், ஆண்டவருடைய நாள் எவ்வளவு கொடியதாய் இருக்கும் என்பதை சிறிது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய நாம் அதை பற்றி கவலைப்படாமல் மனம் போன வாழ்க்கையில் வாழ்கிறபடியினால் ஆண்டவருடைய இரண்டாவது வருகையை குறித்த எந்த ஒரு பயமும் நம்மோடு இல்லாமல் போயிற்று. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய நாளில் நாம் கைவிடப்படாதபடி ஆண்டவரோடு நாம் ஆட்சி செய்ய வருவோம் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அப்படி நமக்குள் அந்த நம்பிக்கை வருவதற்கு அடிப்படை பரிசுத்தம். அந்த தூய்மையை தரக்கூடியது கடவுள். கடவுளுடைய வார்த்தைகளை தியானித்து கடவுளுடைய வழியில் நாம் நடக்கக்கூடிய வேளையிலே படைகளின் ஆண்டவருடைய நாள் அன்று நாம் மகிழ்ச்சியோடு அவரோடு கடந்து வர முடியும். எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை பாவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய தீமையான காரியங்கள், செயல்கள், சிந்தனைகள், மற்றவர்களை சிறுமைப்படுத்தக்கூடிய காரியங்கள் தான் நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்லும். ஆனால் நல்ல காரியங்களை செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாவது வருகையை, அந்த படைகளின் ஆண்டவருடைய வருகையை காத்து நம்மையும் நம்முடைய ஆத்துமாவையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அதைத்தான் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே. படைகளின் ஆண்டவருக்குரிய நாள் ஒன்று இருக்கின்றது. அன்று இருமாப்பும் செருக்கும் உடைய அனைவரும் தாழ்வுறுவர். அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் மற்றவர்கள் தலை கணத்தோடு அலைவார்கள். சில நேரங்களில் நாமுமே அப்படி இருந்து இருக்கின்றோம். என்னிடம் பணம் இருக்கின்றது, நல்ல வேலை இருக்கின்றது, என்னிடம் நல்ல சொத்து இருக்கின்றது, என்னுடைய பிள்ளைகள் படித்து இருக்கிறார்கள், நல்ல இடத்தில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், எனக்கு என்ன கவலை, நான் அரசு வேலையில் இருக்கின்றேன், நல்ல பொறுப்புகளில் இருக்கின்றேன், எனக்கு எல்லாம் உயர்வாக இருக்கின்றது, எனவே நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன் என்கின்ற எண்ணத்தோடும் தலைக்கணத்தோடும் அலையக்கூடிய வேளையிலே அந்த இருமாப்பை ஆண்டவர் முழுவதுமாய் அழித்து விடுவார். அப்படிப்பட்ட மனிதர்கள் இல்லாமை போய்விடுவார்கள். எளிதில் மாய்ந்து போகக்கூடிய புகையை போல அவர்கள் அழிவுறுவார்கள், அவர்கள் தாழ்த்தப்படுவார்கள். அதே போல் சில பேர் தன்னுடைய தற்பெருமையினால் தன்னையே உயர்த்தி கொள்வார்கள். யாரிடமாவது பேசக்கூடிய நேரத்திலே தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் பெருமைப்படுத்தி பேசுவார்கள். அவருடைய குடும்பம் பாவத்தில் இருந்தாலும் கூட, கள்ளத்தனமாய் பணத்தை சேர்த்தாலும் கூட அவர்கள்தான் பெரிய ஆட்கள் என்பதை அவர்கள் மற்றவர்களுக்கு முன்பாக உயர்த்தி கொள்வார்கள். கடவுளை தேடாமல் அலைவார்கள். பாவம் எது என்பதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. இப்படிப்பட்டவர்கள் முழுவதுமாய் கைவிடப்பட்டு விடுவார்கள் ஆண்டவருடைய நாளில். அன்பார்ந்தவர்களே, அதே போல் ஆண்டவருடைய நாளில் என்ன நடக்கும் தெரியுமா? அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 52வது இறை வார்த்தையில், உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார், வலியோரை அரியணையில் இருந்து தூக்கி எறிந்துள்ளார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு எதுவும் இல்லை, மிகவும் சிறுமைப்பட்டு இருக்கின்றேன், ஏழ்மை நிலையில் இருக்கின்றேன், என்னால் ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியாதபடி ஆண்டவர்
ஆண்டவருடைய கோயிலில் போய் அவருடைய பிரசன்னத்தை பார்க்க முடியாதபடி ஆண்டவருடைய திருப்பலி எங்கு நடக்கின்றதோ அந்த கல்வாரி பாடுகளில் என்னால் பங்கு கொள்ளாதபடி நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன், என் ஆண்டவர் என்னை கைவிட்டு விடுவாரோ என்று தம்மை தாழ்த்தி கொள்கிறவர்களை ஆண்டவருடைய நாளின் போது வானதூதர்கள் விண்ணகத்தில் கொண்டு சேர்ப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போல் ஆண்டவருடைய நாளுக்குள்ள அடையாளங்கள் நமக்கு தென்படும். பஞ்சங்கள் வரும், வாளினாலும் ஈட்டினாலும் மக்கள் சாவார்கள், எங்கு பார்த்தாலும் இயற்கை சீற்றங்கள் இருக்கும், நிலநடுக்கங்கள் இருக்கும், கொள்ளை நோய்கள் இருக்கும். இவைகள் எல்லாம் ஒரு முன் அடையாளமாக ஆண்டவருடைய நாளுக்காக நாம் அதை பார்த்து ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்று நீங்களும் நானும் உயிரோடு இருப்பது ஆண்டவருடைய கிருபையினால். அன்பார்ந்தவர்களே, எத்தனையோ லட்சம் மக்கள் கொரோனா நோயினால் இறந்து போனார்கள், பல வகையான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், ஆக்சிடென்டினால் இறந்து போய் இருக்கிறார்கள். இன்றும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து இருக்கிறார் என்றால், இன்றும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் என்றால் அவருடைய கிருபையும் இரக்கமும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்குரிய அந்த அடையாளங்களை பார்க்கும் பொழுது கடவுள் பயம் நமக்குள் வர வேண்டும், ஆண்டவரை குறித்த பயம் வர வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கம் நிறைந்த தெய்வமாய் இந்த உலகத்தில் கடந்து வந்து அவர் எல்லோரோடும் ஒரு சாதாரண ஒரு மனிதரை போல் வாழ்ந்து மக்கள் மீது பரிவு கொண்டு இரக்கம் கொண்டு அற்புதங்களை செய்தார். ஆனால் ஆண்டவரின் நாளன்று இதற்கு எதிர்மாறாக இருக்கும். அவர் ராஜாதி ராஜாவாகவும் சர்வ வல்லமை படைத்த தெய்வமாகவும் இந்த உலகத்தின் மீட்பராகவும் இருந்தவர் நமக்கு தண்டனை தீர்ப்பு தருவதற்காகவும் யாரெல்லாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ்ந்து ஆண்டவருடைய பெயரை மாட்சிமைப்படுத்தி இருக்கிறோமோ, நல்ல பரிசுத்தத்தில் காத்து நம்முடைய குடும்பத்தை குறித்து கவலைப்பட்டு நம்முடைய பிள்ளைகளை நல்வழியில் நடத்தி இருக்கிறோமோ, அவர்கள் எல்லோரும் மீட்கப்படுவார்கள். இதுதான் ஆண்டவருடைய நாளில் நடக்கும். அதே போல் எவ்வாறு நாம் இந்த நாட்களில் பார்க்கின்றோமோ, நீதிமன்றங்களில் இந்த அமைப்பு முறைகள் அதே போல் இருக்கும். நாம் ஆண்டவருடைய இருக்கைக்கு முன்பாக நிற்கக்கூடிய வேளையிலே ஒரு கூண்டு இருக்கும், அந்த இடத்தில் நாம் நிற்போம். அப்பொழுது நம்முடைய காவல் தூதர்கள் நமக்காக வாதாடுவார்கள். நாம் அறிக்கையிட்ட பாவங்கள் எல்லாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி நமக்காக அவர்கள் ஒரு அட்வொகேட்டை போல் வாதாடுவார்கள். அதே நேரத்தில் சாத்தானானவன் அவனுடைய தூதனை அனுப்பி நமக்கு எதிராய் செயல்பட வைப்பான். நமக்கு எதிராய் அவன் பேசி நம்மை காயப்படுத்தி குற்றப்படுத்தி கொண்டு இருப்பான். யாரெல்லாம் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கரத்திலிருந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோமோ, அவர்கள் எல்லோரும் ஆண்டவருடைய நாள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஆட்சி செய்வோம். அன்பார்ந்தவர்களே, எனவே உலக பார்வையும் உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களையும் பார்த்து நீங்கள் அதன் பின்பு போய் நீங்கள் உங்களுடைய ஆத்துமாவையும் வெளிப்புற தோற்றங்களையும் கவர்ச்சிகளையும் பார்த்து இழந்து போய்விடாதபடி ஆண்டவருடைய நாளுக்காக நம்மையும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களையும் தயார் செய்வோம். ஆண்டவர் அந்த நாளில் நம்மை அற்புதமாய் பாதுகாத்துக் கொள்வார். எனவே இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து சிறிது நேரம் செபியுங்கள். நாம் செய்த பாவத்திற்காக மனம் வருந்துவோம். இந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றார். அந்த ஆசீர்வாதமான நாளில் நான் எப்படி நடக்கப் போகிறேன் என்பதை நாம் ஆண்டவருக்கு முன்பாக சொல்லி அவர் நம்மை வழிநடத்தக்கூடிய வழியில் நடப்போம். அவருடைய நாமம் மகிமைப்படும்படியான காரியங்களை செய்வோம். இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி. இந்த அதிகாலையிலே உமது பிள்ளைகளாகிய எங்களை இந்த இடத்தில் அழைத்து வந்து தகப்பனே குடும்பமாய் இருந்து உமது முகத்தை பார்த்து உம்முடைய இரண்டாவது வருகையில் நடப்பது என்ன என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் மன்னிப்பு குறைந்து போய்விட்டது. மற்றவர்களை தவறாக மதிப்பீடு செய்து நாங்கள் இந்த உலகத்தில் குற்றம் புரிந்து கொண்டே இருக்கின்றோம். சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாதபடி ஆண்டவரே, உம்முடைய பார்வையில் தீயது எது என்பதை அறிந்தும் அதை செய்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நாளிலே தகப்பனே, நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீரேன், இருமாப்பு உடையவர்களும் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தாதவர்களும் சிதறடிக்கப்படுவார்கள் என்று சொல்லி எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 2வது அதிகாரம் 11வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. சிறுக்கு மிகு பார்வையுடையோர் தாழ்த்தப்படுவர், ஆணவ மிக்கோர் அவமானம் அடைவர், ஆண்டவர் ஒருவரே
அந்நாளில் மாற்றி வருவார் என்று சொல்லி, ஆம் தகப்பனே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றோம். நாங்கள் தாழ்ச்சி அடைந்து விடாதபடி உமது மாட்சியில் பங்கு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உம்மை நோக்கி விண்ணப்பம் செலுத்தி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. யார் யாரெல்லாம் தான் மனமாற வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் மனமாற வேண்டும், என்னுடைய கணவர் மனமாற வேண்டும், என்னுடைய மனைவி மனமாற வேண்டும், என்னுடைய நண்பர்கள் மனமாற வேண்டும், வேலை செய்கிற இடத்தில் உள்ளவர்கள் மனமாற வேண்டும் என்று சொல்லி கரிசனையோடு ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்து நல்ல மனமாற்றத்தை கொடுத்து உமது வருகையின் போது அவர்களும் உம்மோடு கூட ஆட்சி செய்யக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. தகப்பனே, இந்த அதிகாலையிலே நீர் எங்களை சந்தித்திருப்பதற்காக நன்றி. எங்களை சந்தித்து எங்களுடைய குறைகளை சுட்டி காண்பித்து நல்ல ஒரு மன்னிப்பை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசேப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர், உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய இரண்டாவது வருகைக்குரிய நாளை எதிர்பார்த்திருக்கின்றோம். எனவே அதற்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ நம்மை தயாரிப்போம். நம்முடைய பிள்ளைகளையும் தயாரிப்போம், நம்முடைய நண்பர்களையும் உறவினர்களையும் நாம் சந்திக்கக்கூடிய மக்களையும் தயாரிப்போம். இந்த நேரத்தில் நற்கருணை நாதர் ராஜாதி ராஜாவாய் நமது மத்தியில் இருக்கின்றார். அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.